Hello guys, welcome all to this channel. அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் இயல்களில் முக்கியமாக கற்க வேண்டியவை எவைவை அப்படிங்கிறதையும் பற்றி பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக எதை சுலபமாக படித்து எப்படி சுலபமாக மதிப்பெண்களை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நாம் இலக்கண குறிப்பை பற்றி பார்த்திருந்தோம். போன பதிவுகளில் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் பாகுபத உறுப்பினம் பற்றி பார்த்தோம். தற்பொழுது ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படுகிற வினாக்களாக இருக்கக்கூடிய அறிவு விரிவுசை என்ற பகுதிகளை இயல் 1, 2, 3 இருக்கும் அனைத்து அறிவுசை பிரிவுகளையும் நாம் பிரித்து ஒரு கூட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இதில் உள்ளத பெயர்களை நம்ம வாசிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நூல்களை யார் எழுதினாங்க, இதில் ஆசிரியர் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்தக அகநிலை வினாக்களில் இது ஒரு வினாவாக இருக்குது. ஆனால் புத்தகத்தின் புறநிலைகளில் தான் இந்த வினாக்கள் எல்லாமே இருக்குது. இப்போ பாரதியின் கடிதங்கள் எழுதியது ரா. பத்மநாபன். இயல் 1, 2, 3 மூன்றுத்தையும் இணைத்து இந்த இதில் இருக்குது. இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொற்கோ. தமிழ் அழகியல் தீச நடராசன் தெரியும். பாரதி கட்டுரைகள், பாரதி கடிதங்கள், காட்டுவாத்து அப்படின்னா ந. பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி அகிலன். சுவரொட்டிகள் ந. முத்து சாமி. அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாரதியின் கடிதங்கள் எழுதியது யாருன்னா கடிதம் அப்படின்னு சொல்லும்போது ரா. பத்மநாபன் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இலக்கண உலகில் புதிய பார்வை எல்லாத்தையும் புதுசாக பார்க்குறவங்க உலகில் அதிகப்படியான டாக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்குது புதிய பார்வை அப்படின்னால அது டாக்டர் பொற்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் அழகியல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் தீச நடராசன். இயல் நம்ம படிச்சிருக்கோம். பாரதி கட்டுரைகள், பாரதி கதைகள் எல்லாமே அவர் தான் எழுதியிருக்காரு. காட்டுவாத்து அப்படின்னு சொல்லும்போது ந. பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி அப்படின்னு சொல்லும்போது அகிலம் முழுதும் அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெல்லுலேருந்து தான் அரிசி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சுவரை ஒட்டுறவங்க யாரெல்லாம் ந. முத்துசாமி அப்படிங்கிறவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் மட்டுமே தான். 10 பாட்டு ஆராய்ச்சி யார் அந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு? ராசமாணிக்கனார் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. தமிழ்நடை கையேடு. இயற்கைக்கு திரும்பும் பாதை மாசான புக்கோகா. சுற்றுச்சூழல் கல்வி பேரவி. கருப்பு மலர்கள் நா. காமராசன். வானம் வசப்படும் பிரபஞ்சம் கம்பர் யார்? வ. சுபமாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி. ஜலாவுதீன் ரூமியின் கவிதைகள் வயிறுகள் அப்படின்னா பூமணி. சிறை அப்படின்னா அனுராதா ரமணன். ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. இந்த இது எல்லாமே தான் இருக்குது. அடுத்த காணொளி பதிவில் நம்ம படிப்போம் பயன்படுத்துவோம் பற்றி பார்க்கலாம். நன்றி.